வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட பார்க்கணும்னா யூடியூப் சேனல் வந்து காட் ஆஃப் வார் 4 தான் பார்க்க போகிறோம். 4ல் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ 2 பிரித்து போட்டிருக்காரு. அப்போ இதுலேயே தெரியுது பெரிய ஸ்டோரி அது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை அவரே 2 போட்டிருக்காரு. ஸோ அவர் வழியிலே போயிடுவோம். இன்னைக்கு பார்ட் 1 பார்த்துட்டு நாளைக்கு பார்ட் 2 பார்த்துப்போம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வார் 2018 வெளிவந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேம் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுனால இந்த கேமை பிளே ஸ்டேஷனில் மட்டும்தான் விளையாட முடியும். காட் ஆஃப் வாருக்கான கேம்ஸ் தெரிஞ்சிடும் அப்படின்னா கதகாசாமி பிளேலிஸ்டையும் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனும் செக் பண்ணி பாருங்க. காட் ஆஃப் வார் கேமுகளுக்கான மொத்த கதையும் அதுல இருக்கு. இந்த கதை சரியா காட் ஆஃப் வார் 3க்கு அப்புறம் தான் நடக்கும். இந்த கேம்ல தான் முதல் முறையா கிரேட்டோஸ் நார்ஸ் மைத்தாலஜிக்கு வந்திருப்பாரு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சாரு. இந்த கேம் 2018 சிறந்த வீடியோ கேம் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்கு. ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிருவோம். நம்ம சேனல் நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஆனால் தினசா மாட்டுகிறாரு, பிரம்மாண்டமா தெரியும். வயசான மாதிரி இருக்குல்ல. வயசாக பவரை ஏறுது, உடம்புலாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். கிரேட்டோஸ் பேட் ஆஃப் ஒலிம்பஸால தன்னை குத்திக்கிறதுக்கு அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வந்து மிட்காட்டுக்கு வராரு. அந்த இடத்துல ஃபேயின்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. கூட காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மகனும் பிறகுறான். எப்படி கிரேக் மைத்தாலஜி படி டைட்டன்ஸுக்கும் கடவுள்களுக்கும் சண்டை இருந்துச்சோ அதே மாதிரி நார்ஸ் மைத்தாலஜி படி கடவுள்களுக்கும் ஜெயின்ஸுக்கும் சண்டை இருந்துச்சு. கடவுள்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபேய அவங்க இடத்துல அனுமதிக்காதனால கிரேட்டோஸ் மனைவி ஃபேய் மரங்கள்ல மந்திரத்தின் மூலமா குறியிடுறது மூலியமா அவங்க நாலேஜ் சில தெரியாதபடி தங்களோட இடத்த மறைச்சு வச்சிடுறா. ஒரு நாள் கிரேட்டோஸ் மனைவி ஃபேய்க்கு உடல்நலம் சரியில்லாம போக கிரேட்டோஸ் கிட்ட தனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த மரத்தை கொண்டுதான் தன்னை இருக்கணும் அப்படின்னு சொல்றான். கதையோட தொடக்கத்துல கிரேட்டோஸ் மிகவும் சோகமா ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. சோகமா வெட்டுறாரா? வெறித்தனமா வெட்டுறாரு. தன்னோட மகனை போட்ல ஏற சொல்லிட்டு படகுல ஏறி தன்னோட வீட்டை அடைய கிரேட்டோஸோட மகன் அத்ரியஸ் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது கிரேட்டோஸோட மனைவியோட உடல் உயிரற்ற சடலமா அங்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அத்ரியஸ் ஒரு மெழுகுவர்த்தி அவங்களுக்கு மரியாதையை செலுத்த கிரேட்டோஸ் மிகவும் சோகமா இருந்தாரு. மனதளவுல காயப்பட்டுட்டே தான் இருக்கு. நீ விடுதலை ஆயிட்ட. அந்த பிணத்தை தூக்கிட்டு போய் வெட்டி வச்ச கட்டையின் மீது வச்சு கொடுத்த ஆரம்பிக்க கிரேட்டோஸோட மனைவியோட பணம் எரிய ஆரம்பிச்சுது. திடீர்னு நேரத்துல அட்ரியஸ் பிணத்தோட எரிச்சிட்டு இருந்த அந்த கத்தியை எடுக்க இந்த கத்தி அவளுடையது, இனி உன்னுடையது. ஒரு ஃபீலிங்கும் இல்லாம இருக்கு. அவ வேட்டையாட சொல்லி கொடுத்துருக்காள்ல. சொல்லி கொடுத்துருக்காங்க. வேட்டைக்கு கிளம்பு. இப்பவா? இப்பதான். வேட்டைக்கு தயாராக சொல்லிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க தன்னோட மனைவியோட பணத்தை சோகமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல அட்ரியஸ் வேட்டைக்கு தயாராக அந்த பணம் எரிஞ்சிட்டு இருந்த நேரத்துல 2 பேரும் வேட்டையாட கிளம்புனாங்க. கிரேட்டோஸ் தன்னோட மகனுக்கு வேட்டையாட சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க அந்த மான வேட்டையாடி முடிக்கும் நேரத்துல மிகப்பெரிய பூதம் ஒருத்தன் அவங்கள தாக்க ஆரம்பிச்சான். இப்ப அவங்க 2 பேருக்கும் வேற வழி இல்ல அவனை தாக்கத்தை தவிர. கஷ்டப்பட்டு ஒரு வழியா அவனை வீழ்த்திடுறாங்க. கிரேட்டோஸோட கொண்டுட்டு எழும்பொழுது அட்ரியஸ் அவனை தான் கத்தியால குத்தியபடி புலம்பிக்கிட்டு நீ எனக்கு நிகரானது கிடையாது. நாம செஞ்சிட்டோம். நீ இன்னும் தயாராகல. என்ன உண்மையாக சொல்றீங்க? நான் மௌன வேட்டையாடினேன். நான் நிரூபிச்சு காட்டினேன். நான் ஏன் தயாராகல? வீட்டுக்கு போறதுக்கான வழியை பாரு. 2 பேரும் வீட்டடைய எரிஞ்சு போன தன்னோட மனைவியோட அஸ்தியை எடுக்க ஆரம்பிச்சாரு. கிரேட்டோஸ் அங்க இருந்துதான்
தன் மனைவியோட கடைசி ஆசையை யோசிக்க ஆரம்பித்தார். அது அந்த 9 உலகங்கள்லேயே மிகவும் உயரமான மலை உச்சியில் இருந்து தன்னோட அஸ்தியை தூவணுன்றது தான் அந்த ஆசை. கிரேட்டோஸ் தன்னோட மகன்கிட்ட, நீ இன்னும் பயணத்துக்கு தயாராகலை, கோபம் ஒருபொழுதும் சரியான ஆயுதமாக மாறாது, அது உன்னை தோல்விக்கு தான் வழிவகுக்கும், உனக்குள்ள இருக்கிற கோபத்தை நீ கட்டுப்படுத்த கற்றுக்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனால் அத்ரியஸ் தன்னோட தோல்வியை ஒத்துக்கவே இல்லை. கிரேட்டோஸோட பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு வினோத சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. வெளியே வா, நீ ஒளியறதுல பிரயோஜனமே இல்ல, நீ யாருன்றது எனக்கு தெரியும்டா. கிரேட்டோஸ் அதை கேட்டு இது ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அட்ரியஸை தான் வீட்டுக்கு கீழே ஒளிஞ்சிக்க சொல்கிறாரு. அவனை ஒளிச்சு வச்சுட்டு அவர் வெளியே வந்து பார்க்க அந்த இடத்துல ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் ஆரம்பத்துலேருந்து கிரேட்டோஸ் கிட்ட திமிராவே பேச ஆரம்பித்தான். கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியோ? எவ்வளோ பெரிய உருவத்து மேல கை வைக்கிற? ஏன் வீட்டை விட்டு போயிரு. ஓ, அதுக்கு நீ என்ன கொன்னாகணுமே தாடிக்காரா. ஏடி வந்து சாவத்துக்கே வருவீங்க, ஒன்றும் ஆகல. இவ்வளோதான் உனக்கு மரியாதை? எனக்கு தெரியும். என்ன நம்பிக்கை தரீங்களா அடிக்க வரீங்க? நான் சொல்றத நீ கேட்கல. இல்ல 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 இன்னும் உயிரோட இல்ல 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 இல்ல. இனி ஆட்டத்தை கவனி. இவனுக்கு இவ்வளோ பவரா? ஆள் பார்க்க தம்மா துண்டு மிகப்பெரிய சண்டை ஆரம்பிக்குது. அவன் கிரேட்டோஸை விட மிகப்பெரிய பலசாலியா புரட்டி எடுக்கிற 2 பேரும் தாறுமாறா சண்டை போட வீட்டின் கூரை மீது சண்டை போடும் பொழுது அங்கதான் பையன் இருக்கான். நீ ஒண்டி கட்ட இல்லையோ? அவன் தன் மகனை கடையக்கூடாதுன்னு கிரேட்டோஸ் அவனை தாறுமாறா அடிச்சு மரத்தால இழுத்துட்டு போய் இடிச்சு தள்ள அவன் கிரேட்டோஸை மீண்டும் தாக்கி ஒரு பாறையில் அவனை அடிச்சு தள்ளிட்டு கிரேட்டோஸ் அந்த மிகப்பெரிய பாறையை அவன் மேலே அப்படியே தள்ளிடுறாரு. அவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்க கிரேட்டோஸ் ஒரு வழியாக ஒழிஞ்சான் அப்படின்னு தன்னோட வீட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சான். துண்டு புரட்டிட்டான் கிரேட்டோஸ். அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறியா? யாருறாங்க இப்படி இவ்வளோ பவர் அவனுக்கு? இவனும் காடா? நேருக்கு நேரு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்ன ஓடி அனுப்பும் போது எனக்கு ஒரு பதில்கள் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. ஆனா நீ நான் நினைச்சதுக்கு மேல இருப்ப போல. முடிஞ்சதை பண்ணிக்க, ஆனா நான் திரும்ப வந்துகிட்டே இருப்பேன். இந்த சண்டை முடியறதுக்குள்ளேயே உன் கேட்டு உடம்பு காணாம போயிடும் நினைக்கிறேன். ஆனாலும் உனக்கு ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லியே ஆகணும். என்னால இதை எதையுமே உணர முடியல. கிரேட்டோஸ் அவன் என்னதான் அடிச்சாலும் உணர்ச்சியே இல்லாம அவன் திரும்ப திரும்ப உன்னால ஜெயிக்க முடியாது, என்னால எதையும் உணரவும் முடியாது. ஆனா நீ எல்லா வழியும் தாங்கி தான் ஆகணும். இல்ல நீ வேணா முயற்சித்து பாரு. ஆனா நான் என் சகோதரனை மாதிரி கிடையாது. நீ மட்டும் எனக்கு தேவையானதை கொடுத்துட்டேன்னா இது இந்த மாதிரி முடியணும்னு அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. கிரேட்டோஸ் ஒரு வழியா அவனை பிடிச்சி கஷ்டப்பட்டு அவன் கழுத்தை திருகி கொன்னுடுறாரு. அவனை அப்படியே அங்கே தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு வர மறைஞ்சிருந்த அட்ரியஸை கூப்பிட்டுக்கிட்டு அட்ரியஸ் இன்னும் தயாராகலை, வழியை நோக்கி 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. இங்கன்னா 2 பேரோட பயணமும் ஆரம்பிக்குது. வழியில ஆயுதங்களை விற்கிற கொல்லனா பார்க்குறாரு. அவனுக்கு இவங்க உதவி செய்ய கிரேட்டோஸோட கோடாலியை பார்த்து அவன் இதை நானும் என் சகோதரனும் சேர்ந்துதான் செஞ்சோம், இதை நான் மேம்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த கோடாலியை மேம்படுத்தி தரேன். 2 பேரும் அங்கிருந்து பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சான். போற வழியில கிரேட்டோஸ் அட்ரியஸுக்கு பயிற்சி கொடுக்க அவன் ஒரு விசித்திரமான பன்றியை உருவிக்க ஆரம்பிச்சான். அவன் அதை தாக்க அந்த பன்றி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. அட்ரியஸ் அதை நோக்கி ஓட திடீர்னு புகை மோடத்துல மறைஞ்சு போயிடுறான். அவன் தன் ஆயுதத்தை விட்டு போனதை பார்த்த கிரேட்டோஸ் அவனை தேடி ஓட ஆரம்பிச்சாரு. அவன் பனிமூடல மறைஞ்சு போய் குரல் மட்டும் கேட்க அந்த இடத்துல 3ஆவதா இன்னொரு குரல் கேட்க ஆரம்பிச்சது. கிரேட்டோஸ் அவசர அவசரமா ஓடி போய் பார்க்க
அங்கே ஒரு சூனியக்காரி இருந்தா. அவ அந்த பன்றி எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, இதை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறா. அவங்களும் அவளுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூனியக்காரி தன்னோட இடத்துக்கு அந்த பன்றியை கூட்டிட்டு வர சொல்ல கிரேட்டோஸும் அட்ரியஸும் அவளுக்கு உதவி செஞ்சு அந்த பன்றியை உயிரோட கொண்டு வந்துடுறாங்க. அங்க 2 பேரும் கிளம்ப வழியில சின்றின்ற இன்னொரு கொலோனியும் பார்க்குறாங்க. இவன் புரோக்கோட சகோதரன். அவன் கிரேட்டோஸோட கோடாலியை பற்றி கேட்க, எப்படி கிடைச்சது இந்த கோடாலி? டோருக்கு ஆயுதம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி. நான் தகவல் செய்யறதுக்காக வரல, எனக்கு இந்த கோடாலியை பற்றி தெரியும். இது நாங்கள் செஞ்சதில் ஒன்று. இதை நாங்கள் உனக்காக செய்யலையே. தள்ளி நில்லு. இல்லை, முடியாது. காவலுக்கு ஆயுதம் செய்யறவங்க இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை இன்னும் அவ தான் வச்சிருப்பான்னு நினச்சேன். பாரு, ஒரு இது அவளுக்கு பிடிக்கலையா? நீ அவளை என்ன பண்ண? அது எங்கள் அம்மாவுடையது. அவங்க சாவறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அம்மா யாரு? ஐயா இறந்துட்டாளா? இதை கேட்டதுக்காக நம்ம மன்னிச்சிருங்க. அவ ஒரு கடுமையான போராளி, நல்ல பொண்ணும் கூட. அம்மாவா சாதாரண ஆள் மாதிரி தெரியலையே. அவன் கிரேட்டோஸோட கொடாலியை மேம்படுத்தி கொடுக்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப ஒரு மலையை அடையிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு கரும் புகை சூழ்ந்து அந்த இடத்தையே மறைச்சிட்டு இருந்தது. அந்த சூனியக்காரி அவங்க இருந்தால் இதை கடந்து நம்ம போயிருக்கலாம். என்னோட மந்திர சக்தி இந்த இருள் மூச்சிக்கு எதிராக வேலை செய்யாது. இதை விட்டா சுத்திட்டு போக வேற வழி இல்லை. இங்க என்ன பண்றீங்க? உன்னோட பயணத்தை முடிக்க நான் உதவி செய்றேன். ஏன் இதை முதலே சொல்லல? நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், என் ஃப்ரெண்டை காப்பாதுனதுல. உனக்கு தெரியும்ல, சூனியக்காரியாச்சு நம்பலாமா? இந்த இருள் மூச்சு என் மந்திரத்துக்கு கட்டுப்படாது. என்னால விரட்ட கூட முடியாது. இது முகமூடியா ஓடினோட இருக்கு. சாபம். ஆல்பமோட ஒளியால மட்டும்தான் இதை விரட்ட முடியும். ஆனா அந்த வழி ரொம்ப தூரம். இது கடக்கிறது என்ன ரொம்ப முக்கியமா? என்ன எல்லாத்தையும் விட முக்கியம். அம்மாவை என்ன கடைசியா பின்தொடருங்க. இதுக்காக எங்களுக்கு உதவுற? உங்களுக்கு உதவி செய்யறது மூலியமா எனக்கு, அதாவது என் வாழ்நாள் செஞ்ச தவறுகளை திருத்திக்க முடியும்னு நினைக்கிறேன். டவுட்டா இருக்கு. அப்புறம் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சூனியக்காரியான ஃப்ரியா கிரேட்டோஸுக்கும் அட்ரியஸுக்கும் வழியை காட்ட நல்ல பொண்ணு ஆரம்பிச்சான். மாதிரி தான் 9 தெரியுது. உலகங்களின் ராஜ்யங்களும் நினைக்கிற வேர்கள் கொண்ட மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் கிரேட்டோஸ் கையில பைஃப்ராஸ்டை கொடுத்தா. இந்த பொருள் ஆல்பாமோட ஒளியை இழுக்கவும் கடத்தவும் பயன்படுறது மட்டும் இல்லாம 9 உலகங்களுக்கு பயணிக்கவும் இது உதவும் அப்படின்னு கொடுக்குறாங்க. கிரேட்டோஸ் அதன் மூலியமா பயணிச்சு ஆல்பமுக்கு போறாரு. அந்த இடத்துல ஆல்பமோட ஒளியை பைஃப்ராஸ்ட் மூலியமா சாயரிச்சுக்கிட்டு மறுபடியும் அதை பழைய இடத்துக்கே வர ஓடின் சபிச்ச அந்த இருள் மூச்சியை கடந்து 2 பேரும் அங்கே நடக்க ஒரு டிராகன் அவங்கள தாக்க ஆரம்பிச்சுது. அது அவங்க தொடர்ந்து தாக்க கிரேட்டோஸ் அட்ரியஸும் கஷ்டப்பட்டு அதை தாக்கி அதை கொண்டு விடுறாங்க. பிரம்மாண்டமா இருந்தாலும் வாய்க்கு நடுவுல. அந்த நேரத்தில் நீங்க பெருந்தன்மையா மறுத்தாலும் நீங்க என்னை காப்பாத்திருக்கீங்க. இதுக்கான பரிசு பெற தகுதியானவங்க நீங்க. என்னது இது? புல்லுருவியால செய்யப்பட்ட அம்புகள். இது ஹேம்லோட இருக்குமாவும் வேகமாகவும் பாயும். ஓ, நன்றி. அவங்க தன்னோட வழியில சில கல்வெட்டுகளை பார்த்தாங்க. அதுல ஓடினோட மகன் நார்ஸ் மைத்தாலஜியின் போர்க்கடவுளான டயர் மாதிரி என்ற இருக்கு. கடவுள் பத்தியும் அவர் ஓடினோட பேச்சை கேட்காதனால ஓடினால தண்டிக்கப்பட்டாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தேடி வந்த மலையை அடையும் பொழுது கிரேட்டோஸ் புல்லுரி அம்புல ஒண்ண அட்ரியஸுக்கு ஆபத்துல உதவுன்னு அவன் ஆடையில ஒளிச்சு வைக்கிறாரு. 2 பேரும் மலையின் மீது ஏறி உச்சியை அடையிறாங்க. அந்த இடத்துல சிலரோட பேச்சு சத்தம் கேட்டுச்சு. கிரேட்டோஸ் அது யாருன்னு ஒளிஞ்சிருந்து கேட்க தோரோட மகன்களான மேக்னி, மோடி மற்றும் அந்நியனும் அங்க இருந்தான். அங்க இருந்தா கிரேட்டோஸ் அவன் பேரு பால்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க 3 பேரும் ஒரு மரத்துக்கிட்ட யார பத்தியோ அவரும் காடு விசாரிச்சு தானே. அந்த மரம் அவங்க கிட்ட தாந்தாரிகளே புத்திசாலி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கிரேட்டோஸ் அதை ஒட்டி கேட்டுட்டு மேலே எழும்பி வர அவங்க அங்க இருந்து போயிருந்தாங்க. இன்னைக்கு பஞ்சாயத்து தலைப்பே இதுதான். பச்சை குத்துன ஒருத்தன் குழந்தையோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அந்த இடத்துல மரமா ஒருத்தன் இருந்தான்.
அவன் அவன்கிட்ட தன் பேரு நிமிர் அப்படின்னும் ஓடின் தான் தன்னை 109 பனிகாலங்களுக்கு இப்படியே இருக்கும்படி சபிச்சாரு அப்படின்னு சொல்றான். இவனோட அம்மா இறந்துட்டா. அவளோட ஆசைப்படி அவங்க ஆசைப்படி அவனோட அஸ்தியை இந்த 9 உலகத்திலே மிகவும் உயரமான இடத்துல தான் தூக்கணும். அப்படின்னா தப்பான இடத்துக்கு வந்து குட்டி தம்பி, நீ தேடுற மலை மிட்காட்லயே கிடையாது. அப்படி ஒரு மலை ஜெயின்களோட உலகத்துல இருக்கு. இல்ல நிமிர் கிரேட்டோஸ் கிட்ட, நான் புத்திசாலியா இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்த அடைய நான் உதவி செய்யறேன், ஆனா நீங்க அதுக்கு என்னோட தலையை வெட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். மேலும் சூரியக்காரி ஃப்ரேயா கிட்ட கூட்டிட்டு போனா என் தலைக்கு மேல உயிர் கொடுத்துருவா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை தப்பாச்சுன்னா நீ இறந்துருவ. அவன் இங்கிருந்து செய்யற சித்திரவதை தப்பிக்க தெரியுமா plan. உனக்கு? தினந்தோறும் நண்பா, ஓடி என்ன தனிப்பட்ட முறையில் என்ன நம்பு. அவனோட சித்திரவாதிகளுக்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு நாட்களும் இதுதான் வாழ்க்கையா என்ன? கிரேட்டோஸ் நிமிரோட தலையை வெட்டி அவன் தலையை இடுப்புல கட்டி எடுத்துக்கிட்டு சூனியக்காரியான ஃப்ரையாவை தேடி போறாரு. ஃப்ரையா அட்ரியஸ் கிட்ட இருந்த சென்றி கொடுத்த அம்பை பார்த்த உடனே, இது உனக்கு எங்க கிடைச்சது, இதை பார்த்த உடனே தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு அந்த அம்புகளை நெருப்புல போட்டு கொளுத்திடுறான். கிரேட்டோஸ் நிமிரோட தலையை கொடுக்க ஃப்ரையா ரசவாதத்தின் மூலியமா நிமிரோட தலைக்கு உயிரை கொண்டு வரான். ஹலோ இப்படிதான் உயிர் வருமா? ரொம்ப நாள் ஆச்சுல, அப்படியே இருக்கு. நான் ஏன் இது பண்ணேன்னா இது அவங்களுக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்ததே மேலானது தான். நான் உங்க கம்பீரத்துக்கு முன்னாடி தலை வணங்குறேன், என்ன மன்னிச்சிருங்க. வெறும் தலை மட்டும் தான். ஆனா ஒரு கடவுளா இருந்து ஏன் இந்த காட்டுக்குள்ள சூனியக்காரியா கஷ்டப்படுறீங்க? ஃப்ரேயா, நீங்க ஒரு கடவுளா? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? காடா மன்னிச்சிருங்க. நிமிர் விடுதலையானது மட்டும் ஓடின்னு தெரிஞ்சதுன்னா அவர் கோவம் சும்மா இருக்காது. நீ ஒரு கடவுளா? ஆமா, வேணேறு ஒரு காலத்துல இருந்தேன், அதெல்லாம் ஒரு காலம். இந்த முக்கியமான விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்ச? நீ ஒண்ணு எனக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? காடு ஒரு காவாது. ஆனா இப்பவே நான் ஹெல்ப் தானே பண்ணியிருக்கேன். நம்ப முடியாதுல்ல, காட்னால எவ்வளவு அடி வாங்கியிருக்காரு. கிரேட்டோஸ் அங்கிருந்து கோவமா வெளியே வர அவங்களோட வழியில அந்த பாம்பு தோரோட சிலைய கடிச்சு புழுங்க ஆரம்பிச்சது. நிமிர் அந்த பாம்போட பெயர் வேர்ல்டு சர்பெண்ட் அப்படின்னும் அதுகிட்ட வழி கேட்கவும் ஆரம்பிச்சான். ஏன்னா அதோட மொழி நிமிருக்கு மட்டும்தான் தெரியும். நிமிர் பேசி முடிக்க அது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்பொழுது வேர்ல்டு சர்பெண்ட் அவங்கள தள்ள ஆரம்பிச்சுது. நிமிர் அது நமக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டிய பாதை அடையணும்னா அதுக்கு நம்ம வந்த மலை மேலே இருக்கிற கேட்வேக்கு போகணும். அந்த கேட்வே திறக்கணும்னா அதுக்கு ஒரு உளி வேணும். நல்ல வேலையா அந்த உளி இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அந்த மந்திர உளி தம்மூருன்ற ஜெயிண்டோட தலையில குத்தப்பட்டு ஐஸுக்கு அடியிலே கடந்தது. கிரேட்டோஸுக்கு தேவையானது அந்த மந்திர உளியோட நுனியில ஒரு பகுதி மட்டும்தான். 3 பேரும் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. பனி படர்ந்த இடங்களை அவங்க கடந்து உளியை நெருங்கும் பொழுது நீ ஐயா சரணடைஞ்சிடு, இது ஓடினோட கட்டளை. முடியாது. நல்லது, இது எனக்கான சண்டை. எடுத்துக்கிறேன். போ. இன்னொரு கிளப்பிட்ட பொடி பயலே. இங்க பாரு சகோதரா, இது கெட்ட கெடுக்கு இவனுங்களை என்ன பண்ணலாம்? தோரோட மகன்களான மேக்னியும் மோடியும் கிரேட்டோஸை தாக்க தோரோட பசங்க. கிரேட்டோஸும் அவன் மகனும் அவங்க 2 பேரை தாக்கினாலும் அவங்க 2 பேரும் மின்னல் சக்தியோட தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. கிரேட்டோஸால அவங்க 2 பேரை சமாளிக்க முடியல. அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு பலசாலியா இருந்தாங்க. அந்த நேரத்துல அட்ரியஸ் மீண்டும் கோபத்தோட தன் நிலையை இழக்க உன்னை கட்டுப்படுத்திக்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்றான். காப்பாற்றணும், இன்னைக்கு சண்டை போடணும். இந்த பசங்களை கொண்டா தோரை எதிர்க்கிற மாதிரி தானே. மேக்னி இல்ல, இப்படி பண்ண உன்னால தப்பிக்க முடியாதுடா. நீ ஒரு பொறும்போக்கு. நாயே மூடுற நாயே, உன்னை உயிரோட விட நீங்க மாட்டேன்டா. தான்டா வந்தீங்க. உன் கழுத்தை அறுக்கிறேன் பாரு. ஓட விட்டா
கிரேட்டோஸ் தான் தேடி வந்த அந்த மந்திர ஒளியை அங்கிருந்து தோர் எடுத்து கூட ஃபைட் ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்ப கிரேட்டோஸ் அந்த மந்திர ஒளி மூலியமா பூட்டப்பட்டிருக்க மந்திர கதவுகளை திறந்துக்கிட்டு பயணிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க படகு மூலியமா பயணிக்கும் பொழுது நிமிர் சில உண்மைகளை பேச ஆரம்பிச்சான். ஓடின் தனக்கு எதிரியா இருந்த வேனிர் பெண் கடவுளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பெண் கடவுள் தான் ஃப்ரையா, நமக்கு உதவி செஞ்ச சூனியகாரி. அத்ரியஸ் ஒரு இடத்துல எழுதியிருந்த சித்திர எழுத்துக்களை விளையாட்டா கிரேட்டோஸுக்கு படிக்க சொல்லித்தர ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் திடீர்னு வினோதமா சத்தம் கேட்டுச்சு. நீங்கள் சொல்கிறது ஆமாம், அதை கேட்க மழை மாதிரி. பயமுறுத்துறீங்க. அவனே தான் திரும்ப மோடி கிரேட்டோஸை தன் மின்னல் சக்தியால் தாக்க கிரேட்டோஸால் நகர முடியல. அத்ரியஸ் மோடியை தாக்க மோடி அத்ரியஸை பார்த்து அவனோட அம்மாவை பற்றி தகாத வாயில திட்ட ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் என் சகோதரனை கொன்னதுக்காக உன்னை நான் சகோதரனா ஏற்றுக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பனை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்ல என்னால நிறுத்துடா. இவனுக்கு ஏதோ பவர் இருக்கு. பொடி பையன் பொடி மாஸ் ஆயிட்டான் போல. இந்த மிருகத்தை எழுப்பிக்கலாம். வா இல்ல ஐயோ பழைய கிரேட்டோஸ் வராரு. இது என்ன முடியல. ஓடுறது திரும்ப வர்றது. தம்பி இவனுக்கு அட்ரியாஸ் சீக்கிரம் ஃப்ரீயா கிட்ட அவனை கொண்டு போங்க, இதை விட்டா வேற வழி இல்லை. நீ கறிக்கிட்டியா? கிரேட்டோஸுக்கு வேற வழி இல்லாமல் ஃப்ரீயா கிட்ட அத்ரியஸை தூக்கிட்டு போனார். அத்ரியஸ் அளவுக்கு மீறி கோவப்பட்டதுனால அவனுக்குள்ள இருந்த கடவுள் சக்தி முறை தவறி வெளியே வந்து அவன் உடலையே பாதிச்சிருச்சு. இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கிரேட்டோஸ் ஆரம்பத்துல இருந்தே அவன் கோவத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்க சொன்னார். ஃப்ரோயா கதவை தர, எனக்கு உதவி தேவை. நான் சொல்றத கேக்குறியா? இது ரொம்ப நீதான அவசரம். கார்டன் அது கோச்சின் நான் போனா. இன்னும் கடவுள் தான், திரும்ப போயிடு. எனக்கு அடிபட்டுருச்சு. ஃப்ரோயா இப்ப நான் கார்டன் தான் பரவாயில்லையான்னு வா. பாரு, உள்ள கூட்டு வா. அதான் சொல்ல நல்லவங்க வரும்போது வேணான்னு வரட்டு உன்னால விட்டுருந்தா, முடியும்ல? தேடி போய் மாட்டிக்கிறான். கண்டிப்பா சூழ்நிலை அப்படி அமைது. ஹெல்லம்ல இருக்கிற அரிய மூலப்பொருளை வச்சு தான் இவனை சரி செய்ய முடியும். அங்க காவலாளி பாலத்தை பாதுகாத்துட்டு இருப்பான், அவனோட இதயம் தேவை. அது மரண லோகம், உனக்கு தெரியும்ல? அத பத்தி எனக்கு தெரியாது. பல முறை போயிட்டு வந்துக்கிறேன். அங்க கட்டுக்கடங்காத குளிர் வீசும், அங்க நெருப்பு கூட எரியாது. இந்த 9 உலக மாயாஜாலம் ஒன்று சேர்ந்தாலும் அங்க சின்ன தீக்குச்சி கூட எரியாது. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உன்னோட எங்க கோடாலி ஆளே நெருப்பு தான். பயனிட்டு போயிடும். உனக்கு அங்க வேற எதனா தேவைப்படும். நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ, சின்ன பிள்ளை மாதிரி கேட்குறான். ஃப்ரேயா அத்ரியஸுக்கு மருத்துவ உதவி செய்ய நான் அவருக்குன்னு இருக்குது இந்த தன்னோட பையன் வீட்டுக்கு மட்டும் தான். போனாரு. கிரேட்டோஸ் படகுல ஏறி தன்னோட வீட்டுக்கு போக அவருக்கு பழைய நினைவுகளும் அத்தீனாவோட நினைவுகளும் திரும்ப வந்துகிட்டு இருந்தது. இவனா எதுக்கு வரான்? என் நினைவை விட்டு போயிரு. இன்னும் இது கண்டினியூ ஆகிட்டே கிரேட்டோஸ் இருக்கு. தன்னோட வீட்டுக்கு போய் இத்தனை நாளாக எடுக்கக்கூடாதுன்னு வச்சிருந்த வேர்ட் ஆஃப் கேயாஸை வெளியே எடுத்தார். அதை எடுத்து அவரோட கையில் திரும்ப மாட்டி அந்த ஆயுதம். உன்னால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது ஸ்பாட்டன். நீ உண்மையை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போனாலும் ஒரு மாற்றமும் நிகழ போறதில்ல. நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. ஆசிரியரா, கணவனா, தந்தையா, தவிர்க்க உங்களை விட அவன் முடியாத மேல்தான். உண்மைகிட்ட இருந்து உன்னால ஒருபோதும் தப்பிக்க முடியாது. உன்னால மாற முடியாது. அவ பேச்செல்லாம் காதுல வாங்காதப்பா. நீ எப்பொழுதுமே யோகியம் மாதிரி. அதை பார்த்து ஒரு மிருகம் தான். திட்டி எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் உன்னோட மிருகம் இல்ல. அத்தீனா, ஓட். அவ்வளோதான். நெருப்பு தானே வேணும், நெருப்போட வராது. மாஸ்
இன்னைக்கு எபிசோடு மாசா இருந்தது. என்ன சொல்றது, போன இதுக்கு பார்த்ததுக்கு ஆள் இப்போ டபுள் மடங்கா வந்திருக்காருயா அப்படின்னு பிரம்மாண்டமா இருக்கு சைஸு. இவரே வந்து வேற லெவல். வயசு ஆக ஆக தான் பவர் ஏறும் அந்த மாதிரி இருக்கு. வயசான தோற்றம், பையன் பொண்டாட்டின்னு வேற ஒரு லைஃப் போயிருக்காரு. ஆனால் ஆள் வந்து அந்த முரடு உள்ளதா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா இருந்தார். பையன் கோவப்படுறப்ப அமைதிப்படுத்திக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, சரி அனுபவம் பேசுது, இந்த கோவத்தினால தான்டா நான் எவ்வளோ பட்டுட்டேன் அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பட் அந்த மிருகத்தை வந்து எழுப்பி விட்டாங்க. அமைதியாக இருந்தாலும் விட மாட்டேறாங்க. வந்து சொரிஞ்சு அதை இது பண்ணி திரும்ப அந்த மிருகத்தன்மை வெளியே வந்துச்சு. லாஸ்ட்டாக போட்ட அந்த ஃபைட் இருக்கு, பழைய அந்த கிரேட்டோஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. ஆமாம், பையனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் விட மாட்டுறாங்க தான். அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அவருக்கு யார் வந்தாலும் இறந்து போய் அந்த ஒரு லைஃபே அவருக்கு நிரந்தரமாக இருக்கவே மாட்டேங்குது. ஒய்ஃப் இறந்துக்கிட்டே இருக்கிறது அது பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஆமாம், இப்போ கதை வந்து கொஞ்சம் நடுவாந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க ஒய்ஃப் யாருன்றது தெரியல. அந்த சூனிய கிழவி வந்து சூனிய கிழவி அந்த ஆயுதம் செஞ்சு கொடுக்குறவன் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு தான் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ மேபி அவங்களும் காடா என்னன்றது தெரியல. ஏன்னா பையனுக்கு வந்து ஒரு பவர் வந்துச்சு ஒரு இடத்துல. எமோஷன் ஆகிறப்போ அவனுக்குள்ள பவர் வந்துடக்கூடாதுன்றனால தான் கிரேட்டோஸ் விட்டுருக்க மாட்டாரு, பழகிருக்கவே மாட்டாருல்ல. அதான் இப்போ கார்டன் எங்கன்னா எழுதி வச்ச கூட வெட்டிடுவார். அவ்வளோ வெறுப்பில் இருக்காரு. ஏன்னா எல்லா கார்டும் சேர்ந்து சோதிச்சது தெரில. அவங்க அம்மா பற்றி ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. ஸோ அது தெரிஞ்சாதான் அவங்க அம்மா யாருன்றது தெரியும். மேபி இப்போ கிரேட்டோஸ் காடு தானே, அவருக்குள்ளே எல்லா பவரும் இருந்ததுனால ஸோ அந்த பவர் கூட பையனுக்கு வந்திருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆயுதம் தயாரிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு சொன்னதுனால அதுவுமே டவுட்டு. ஸோ அது ரெண்டு இருக்குது. பாப்பா அது எப்படி போகுதுன்ட்டு. அந்த சூனிய கிளையும் வந்து காடுன்னதும் கோவம் வந்துச்சு. இனிமேல் எவனி இந்த இப்படி தான் காடுங்களாம் அப்படியே உதவி செய்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அப்படியே தலைமையில் ஏறி உட்காந்து ஜிங்குன்னு ஆடுன்றதுக்கு தான் கிளம்புனது. பட் விதி திரும்ப பையனுக்கு அடிபட்டு அவகிட்டே ஏற்றுட்டு வர மாதிரி ஆச்சு. 2000 ரூபாய் தான் வந்தார். பட் அது ஒரு இதுதான். இன்னும் அதுக்குள்ளே அந்த வெறுப்பு அப்படியே தான் இருக்குது. அவ்வளோ அடிப்பட்டது வந்து மறக்க காணும். தனியாக இருக்கும்போது ஓகே. இப்போ பையனும் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப சேஃப்டி. ஒரு பாப்பாரு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அதே திங்கிங்கில் இருப்பாங்க. பையன் கிரேட்டோஸ் மாதிரி தான். கோவம் வருது பயங்கரமாக, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனும் வந்து ஏதாவது பண்ணணும், அப்பா கூட போயிட்டு வெளியே போகணும், அவர் கூடவே ட்ராவல் பண்ணி நானும் ஃபைட் எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்கான். பட் சின்ன பையன்ல அவனுக்கு அது முடியல. பார்க்கலாம். அதான் கிரேட்டோஸோட ரத்தம்ன்றது தெரியும். ஏன்னா துளி கூட பயமே இல்லை. எந்த ஒரு இருந்தாலும் அடிக்கிறதுக்கு உடனே போய் நின்றுடுறான். அது நல்லா தான் இருந்துச்சு. பட் ஃபீலிங்ஸ் எதாவது இடமே இல்லை. அம்மாவை எரிக்கிறப்பையும் திரும்ப, ஏன்னா போர்க்களமாக தான் இருக்குது, சுற்றி எனிமீஸ் அது இதுன்னு வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்றனால தான் பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. பட் ஒய்ஃபோட கடைசி ஆசை அந்த சாம்பல் கரைக்கணுன்றது மிஷின். பட் ஃபஸ்ட்டு வந்த ஆள் யாருன்னே தெரியலைங்க. நோஞ்சாமாய் வந்தான். வந்து கதவு தட்டி கௌரவமாக கூப்பிட்டான். சரி என்னவோ ஏதோன்னு பார்த்தா வந்தோடி அடிக்கிறான். எதுக்கு வந்தான், இப்போ எதுக்கு செத்தான், எதுக்கு போனான், ஒன்றுமே புரியல. கிரேட்டோஸ் கையில் சாவத்துக்குனே வரீங்களாடா நீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அவனுடைய நோக்கம் என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து பேசும்போது ஒரு மரியாதை கொடுத்து நான் வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசும்போது என்ன இந்த அளவுக்கு கிரேட்டோஸ் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் தான் போல இருக்கு. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை இருந்திருக்கும் போல இருக்கு. இப்போ வேணான்னு ஒதுங்கி இருக்கும்போது தேடி வந்து அடி வாங்கிட்டான் போல. இந்த நடுவில் எதாவது நடந்திருக்கும், ஏதாவது தெரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ஆயுதெல்லாம் வந்து ஜூஸ் அடித்து எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. அந்த பிளேடு எல்லாமே கிரேட்டோஸ் விட்டு போயாச்சு. வெறும் நிராயுத பாணியாக தான் அங்கேருந்து கிளம்புனது. பட் இப்போ அந்த பிளேடு இருக்குது. ஸோ நடுவில் ஏதோ நடந்துருக்கு. ஸோ அதோட இதுதான் தெரியுது. அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் அது இதுன்னு நம்மளுக்கு என்ன சொன்னதுன்னு தெரியும். பட் இதுவே பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த பாம்பு வந்து டூலியே எதுலேயோ பார்த்தோம். அந்த பாம்பு, அந்த 3 பாம்பு எதுவும் சேர்க்குற மாதிரி. ஸோ அது இங்கேயும் இருக்குது. இது இப்போ பார்க்கறதுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் பிரம்மாண்டம். இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சான்னு தெரில. எல்லாமே பயங்கர கிளியர் அண்ட் கிளிஸ்டராக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. தோறுன்னு போட்டதும் நான் யோசிக்கல, அந்த தோறு தான் இங்கே வருவாங்கன்னு அப்படி நான் எதிர்பார்க்கல. சரி இங்கே வேற ஒரு தோர் போல அந்த பேரில் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த தோறு தான் போல இருக்குன்னு இவங்க 2 பேரும் மோதிக்கிட்ட பயங்கரமாக இருக்கும். ஒரே தோர் தான் இருக்கிறது, ஒரு தோர் தான். அங்கே அவெஞ்சரில் ஹீரோ, இங்கே வில்லன் பழகுது இப்போது. ஏன்னா தோரோட ஒரு பையனை கொண்டாச்சு. இப்போ இந்த நியூஸ் இப்போ 2வது பையன் வந்து ஓடி போய் கண்டிப்பாக அப்பான்னு சொல்ல தான் போகிறான். அப்படி சொன்னால் அப்போது இவங்க 2 பேருக்கு தானே ஃபைட்டு. இங்கே இப்போ வில்லம் பழகுது. நம்ம கிரேட்டோஸ்க்கு இப்போ நம்ம சப்போர்ட் நின்னா இப்போ தோருக்கு ஆப்போசிட்டாக நிற்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அமையும் பழகுது. 2 பேரும் பவர்ஃபுல் இல்லை, மோதிக்கிட்டா பயங்கரமாக இருக்கும். ஆமாம், எவ்வளோ பார்த்தாச்சு பவர்ஃபுல்லாக எல்லாம். இப்போ தோர் எந்த அளவுக்குன்றது இந்த இதில் தெரியல, இந்த காலத்தில் எப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வருவாங்க. கிரேட்டோஸ் வந்து ஈஸியாக முடிச்சிடுவார், டக்குன்னு அவுட் ஆகிடுவாங்களா. ஆனால் தோர் அப்படி கிடையாது, நின்று ஃபைட் பண்ணுவாரா. அதனால 2 பேருக்கும் எவ்வளோ தூரம் அந்த ஃபைட்டு போக போகுது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அது பண்ண போகிறாங்கன்றது தான். அது இருக்குமான்னு தெரில. பட் இருந்தால் சூப்பராக இருக்கும்ன்றது தான். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு போகுது. ஆனால் பையன் மேலே கை வச்சு ஆகியஸாக வந்து தான் ஆகணும். பார்ப்பேன், வெயிட்டிங். இது நாங்கள் எதிர்பார்க்கல, தோர்லாம் இல்லை விழான்றது.
நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக வந்து பையனுக்கு அந்த இதயம் தேவைப்படுறதுக்கு இப்போ கிளம்புனோம். பட் அங்கே வந்து உறையும் பனி அப்படின்னதும் நான் சொல்கிறேன் நம்மாலே நெருப்பு தான்ன்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளேடு எடுத்தாச்சு. அது நெருப்பு தானே, ஸோ இனிமேல் கொழுந்து விட்டு எரியுன்றது. உள்ளே எரிய ஆரம்பிச்சிச்சு, பிளேட்லேயே எரியுது. இப்போ அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் மிஷின் அதுதான் பழகுது. இதுக்கப்புறம் தான் ட்ராவல் இந்த என்னது சாம்பார் கரைக்கிறதுக்கு போனோம் அதுதான். பட் இப்போ இந்த வேலைக்கு அவங்க குறுக்க வந்ததுனால இப்போ தோரை எதிர்க்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இப்போது அது ஒரு கிளமாக போகும் போல். ஆனால் ஏடிடி மாசாக பண்ணியிருக்காருங்க. ஏன்னா வந்து கரெக்டாக அந்த பொசிஷன் அந்த இதுன்றது கிளியராக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அவங்களோட எடிட் வாய்ஸும் அவங்க அவர்களே கொடுத்து பண்ணது வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போச்சு. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லுவோம் தான் A to D சூப்பராக. பட் இதில் வந்து ரொம்ப லாங்காக வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது டக்கு டக்குன்னு மாறி மாறி வாய்ஸ் கொடுத்ததுனால நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க பயங்கரமாக. ஸோ இது லேட்டஸ்ட்டு கேம் வந்த மாதிரி அவங்களுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. முன்ன இருந்ததுக்கு இப்போதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியுது. செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. இன்னும் நம்மளை இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து கேமில் ஒரு கதை பார்த்த மாதிரி தான் ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து அவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை, நான் கேமாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ நீட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஓகே, எங்களை எப்படி எங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.